வணக்கம் நண்பர்களே, சுவாசம் பிடிச்சுக்கோங்க. ஏனெனில் ஏசியா கப் 2025ல நடந்த ஆப்கானிஸ்தான் vs இலங்கை போட்டி அந்தளவு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. கடைசி ஓவர் வரை சஸ்பென்ஸ். ஒரு நேரம் ஆப்கானிஸ்தான் முன்னே, இன்னொரு நேரம் இலங்கை கவுண்டர் அட்டாக். ரிசல்ட் வந்தப்போ எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் அதிர்ச்சி. ஆப்கானிஸ்தான் முதலில் பேட்டிங் எடுத்துச்சு, 170 ரன்கள் டார்கெட் செட் பண்ணுச்சு. ஆரம்பத்தில் மெதுவாக இருந்தாலும் முகமது நபி வந்ததும் சீன் மாறிடுச்சு. 22 பந்துகளில் 60 ரன்கள் அடிச்சாரு. அந்த ஓவரில் பவுண்டரிகள், சிக்ஸர்கள், ஸ்டேடியம் முழுக்க நபின்னு கோஷம். ஸ்கோர் நல்ல லெவலுக்கு போயிடுச்சு. அடுத்தது இலங்கை பேட்டிங். டார்கெட் பெரியதுதான், ஆனா இம்பாசிபிள் இல்லை. ஓபனர்கள் அக்ரெசிவா ஆரம்பிச்சாங்க. ஒரு நேரம் எல்லாருக்கும் தோணுச்சு, ஓகே ஈஸி வின். ஆனா ரஷித் கான் வந்ததும் மேட்சில் ட்விஸ்ட். மேஜிக் ஸ்பின்ல இலங்கை பேட்ஸ்மேன்கள் ஒருவருக்கு பிறகு ஒருவர் ஃபெவிலியன். ரன் ரேட் குறைய ஆரம்பிச்சது. பிரஷர் ஏறிக்கிட்டே போச்சு. ஆனா இலங்கையின் சேவியர் குசல் மெண்டிஸ், அவர் ஸ்டெடியா இருந்து 74 ரன்கள் அடிச்சார். அவரோட இன்னிங்ஸால் தான் மேட்ச் கடைசி ஓவருக்கு போய் சேர்ந்துச்சு. கடைசி சில பந்துகளில் இலங்கை வின் பண்ணுச்சு, ஆப்கானிஸ்தான் டோர்னமெண்ட்ல இருந்து வெளியேறுச்சு. இந்த மேட்ச் ஏசியா கப் வரலாற்றில் மறக்க முடியாத த்ரில்லர். அதுவும் ஸ்டேடியத்தில் விராட் கோலி, ரோஹித் சர்மா கூட இருந்தாங்க. அவங்களோட ரியாக்ஷன் கூட வைரல் ஆயிடுச்சு. நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வருடம் ஏசியா கப்பை யார் ஜெயிப்பாங்க? ஆப்கானிஸ்தானா, இலங்கையா, இல்ல இந்தியாவா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.